உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளவு, உங்களோட நீங்க வெயிட் லாஸ்ல இருக்கும்போது உங்க கேலரி டெபிசிட்ட நீங்க எப்படி கண்டுபிடிச்சு எவ்வளவு கேலரி நீங்க சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். 100 டே சேலஞ்ச் டே 9 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து தம்பிள்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கோம், ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம இப்போ கேலரி எவ்வளோ பேர்ன் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? 25 நிமிஷம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், 174 கேலரிஸ் வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இப்போ போய் நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிடலாமா? ஒர்க் அவுட்ல முடிச்சுட்டு வெயிட் செக் பண்ணி பார்த்தா 74.15 இருக்கு. நேற்று வந்து 74.20 இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தான் கம்மியா இருக்கு. நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஒர்க் அவுட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஜீரக தண்ணி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4 பீஸ் கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ மணி 12 ஆச்சு. இப்போ வந்து நான் தர்பூசணி வந்து ஸ்நாக்ஸா எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்க நிறைய சாப்பிட்டாலுமே கொஞ்சமான கேலரிஸா அதுல இருக்கு. வயிறு ரொம்ப நேரம் வந்து ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா வாட்டர் கண்டதுனால நீங்க வந்து இது உங்க டயட்ல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோதுமை தோசை, கொஞ்சமா வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு. எப்பயுமே பழைய மீன் குழம்பு டேஸ்ட் தனி தான். உங்க எல்லாருக்கும் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுங்க. இதான் என்னோட லஞ்ச் பிளேட். ஹாய், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் கேலரி டெபிசிட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டயட்ல. கேலரி டெபிசிட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கேலரின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கேலரியில இருந்து நம்ம வந்து கம்மியா சாப்பிடுறது தான் கேலரி டெபிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எவ்வளோ, கேலரி டெபிசிட்ல இருக்கும்போது நம்ம எவ்வளவு கேலரி சாப்பிடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ நான் அதை வந்து நான் மேல இந்த சைடு கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்க எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து உங்க போன்ல கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து கேலரி கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க போட்டீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போகும்போது உங்களோட ஏஜ், உங்களோட ஹைட், உங்களோட வெயிட், அப்புறம் நீங்க என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லின்றது டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி உள்ள எல்லாமே இருக்கும். அதை நீங்க ஃபில் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 1 வீக்ல வந்து எவ்வளவு வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே இருக்கும். ஸோ நீங்க எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொல்றத கிளிக் பண்ணிட்டு ஒரு 1 வீக்ல வந்து நீங்க 3 டேஸா 4 டேஸா இல்ல நான் வீக் ஃபுல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட்டர்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த வந்து மெயின்டெனன்ஸ் கேலரிஸ், அப்புறம் வந்து கேலரி டெபிசிட்ல நீங்க இருக்கும்போது வெயிட் லாஸ் ஆகணும்னா எவ்வளவு கேலரி சாப்பிடணும், எக்ஸ்ட்ரீம் வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளவு கேலரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்து நீங்க வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி எவ்வளோ, நீங்க வந்து வெயிட் லாஸ்ல இருக்கும்போது நீங்க எவ்வளவு கேலரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ பாத்தீங்கன்னா நீங்க அதப்படி நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் கேலரியில இருந்து கம்மியான அளவு சாப்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு வந்து கிராஜுவலா வந்து வெயிட் வந்து கம்மியாயிட்டே வரும். சோ இத பேர் தான் வந்து கேலரி டெபிசிட்னு சொல்லி சொல்றாங்க. சோ வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து கேலரிஸ் வந்து நம்ம எவ்வளவு கேலரி சாப்பிடுறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நிறைய ஆப்ஸ் இருக்கு. பிளே ஸ்டோர்லயே வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு நம்மளுக்கு அவைலபிளா. ஹெல்த்திஃபை நான் வந்து ஆரம்ப கட்டத்துல வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஹெல்த்திஃபைன்னு சொல்லிட்டு. அந்த ஆப்ல நீங்க போனீங்கன்னா நீங்க எல்லாமே இந்தியன் ஃபுட் எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கால்குலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு கேலரி சாப்பிடுறீங்க, அதுல எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு, எவ்வளவு ஃபேட் இருக்கு, எவ்வளவு ஃபைபர் இருக்குன்ற வரைக்கும் உங்களுக்கு வந்து அதுல மென்ஷன் ஆயிடும். ஸோ நீங்க சாப்பிட்ற சாப்பாடு மட்டும் நீங்க அதுல வந்து எவ்வளவு அளவு சாப்பிட்டிருக்கேன்றத மட்டும் நீங்க அதுல கொடுத்தாலே போதும். ஸோ அதுலயே வந்து எல்லா கால்குலேட்டருமே பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்க வந்து கேலரி டெபிசிட்ல இருந்து உங்களோட வெயிட்டை வந்து நீங்க கம்மி பண்ண அது வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒவ்வொரு ஜெண்டருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி, மேலுக்கு ஒரு மாதிரி. ஃபீமேலுக்கு வந்து நம்ம மேல் சாப்பிட்றத விட நம்மளுக்கு வந்து கம்மியான கேலரிஸ் தான் அதுல இருக்கும். சோ வந்து உங்களுக்கு என்ன கேலரிஸ்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதப்படி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னுமே வெயிட் லாஸ்க்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுதான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க வந்து மார்னிங்கே நடந்த ஒட்டுக்கா, அதாவது நடந்த எல்லாமே ஒரே டைம்ல 10,000 ஸ்டெப் முடிக்கணுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நீங்க 10,000 ஸ்டெப் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க நடந்தாலே போதும். சோ நான் வந்து என்ன மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஈவினிங் மேலதான் நான் நடக்கவே ஆரம்பிப்பேன். ஈவினிங்ல இருந்து நைட்டுக்குள்ள நான் வந்து ஒரு 10,000 ஸ்டெப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஏன்னா பசங்களா இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கு. ஸோ 4 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 5 மணிக்கு வரைக்கும் நடந்துட்டு அப்புறம் நைட்டு திரும்பவும் வந்து சாப்பாடு பசங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க விளையாடும் போது நான் நடப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த டைமிங் கரெக்டா இருக்கும். நீங்க இப்பதான் நடக்கணும் அப்பதான் நடக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் நடக்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்க வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் கொடுங்க. ஒர்க் அவுட்டோ வாக்கிங்கோ எதுவுமே வந்து சாப்பிட்ட உடனே எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா இருக்கும் ரிசல்ட். சோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு வேற எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா நான் சொல்றேன். நைட் டின்னர் பாத்தீங்கன்னா வெறும் நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன், தர்பூசணி மட்டும் எடுத்துக்கிறேன். பெருசா பசி இல்ல. சுக்கான 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ 682 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம வந்து டே 9 வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நோட் பண்ணிடலாமா? டே 9 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களை நான் டே 10ல பாக்குறேன். பை.